ஸோ ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சூஸ் லேப் சேனலில் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக்ஸானை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த வரிகளை சொல்லி எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு தெரியுமா? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கணுன்னு தெரியும். நம்மளோட சேனலில் வீடியோஸ் ரெகுலராக போட்டே வந்து பல மாதங்கள், சில வருடங்கள் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக லாங் ஃபார்ம் வீடியோஸ் நான் எதுவும் பெருசாக போடல. அண்ட் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் அப்போ போட்டிருந்தேன். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக வீடியோஸ் போடல அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களும் ஷார்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ ஆம் ரீசென்ட்லி பிளஸ்ட் வித் அ பேபி பாய். ஸோ அதான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி விஷயம், டெலிவரி, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸு, இந்த மேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால தான் எங்களால் வந்து வீடியோஸ் எடுக்கவும் முடியலை, அதை எடிட் பண்ணவும் இல்லை, டைம் இல்லை. பட் இப்போ வந்து பையன் பிறந்து கொஞ்சம் ஒரு 4 months கிட்ட ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டான். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்குது. ஸோ இந்த கேப்பில் வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணோம், ரெகுலராக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெகுலராக போடுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அப்பப்போமாவது 1-2 வீடியோ போட்டால் தான் நம்மளோட சேனலுக்கு கொஞ்சமாவது உயிர் இருக்கும். ஏன்னா சேனல் ஆரம்பித்த புதுசில் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஒரு ஸ்டெடி க்ரோத்துன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஹையாலாம் எந்த வீடியோவும் ஓடல. பட் ஆனால் எந்த வீடியோ போட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 500-1000 வியூ வந்து வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டே பார்த்திங்கன்னா மக்கள், நீங்கள் தான், வியூவர்ஸான நீங்கள் தான் வந்து அதுக்கான காரணம். அந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா நல்ல சேனல் டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரேக் வந்து விடக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடுச்சு. பட் எனிவேஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ, நம்மளோட சேனலில் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ரெகுலராக வீடியோஸ் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ கைஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் அப்பார்ட், இன்றைக்கி நம்ம வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ இன்றைக்குள்ள மெயின் கண்டென்ட்டே பார்த்திங்க அப்படின்னா டாட்டா நெக்ஸானோட சர்வீஸ் தான். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டாட்டாவோட 5th சர்வீஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு மேஜர் சர்வீஸு. ஸோ அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வீடியோ வந்து போட்டிருப்பேன். இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய நெக்ஸானுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் 2024 நான் வந்து என்னோடய 6th சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது ஒரு மைனர் சர்வீஸு. ஸோ டிசம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து கடைசிக்கு எடுக்க எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் அந்த வீடியோ வந்து போடவே இல்லை. இன்னும் பார்த்திங்கன்னா என்னோடய 7th சர்வீஸே வந்து டியூ வந்து வரப்போகுது. ஜூன் மாதம் என்னோடய 7th சர்வீஸ் டியூ. இப்போ டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா அந்த வீடியோவை போடாமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகிரும். அதனால தான் வந்து உடனே அந்த வீடியோ வந்து போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு வேலையாக வந்து வெளியே போயிட்டுருக்கேன். அந்த கேப்பில் வ்ளாக் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோட நெக்ஸான் 6 சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வந்து சொல்ல போகிறேன். எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அங்கே ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, அது என்ன, அண்ட் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது என்ன முடிவு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சர்வீஸை பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன வேலைங்கிறது சொல்லியிருந்தேன். அதாவது என்னோடய வண்டிக்கு வந்து PUC சர்டிஃபிகேட் வந்து ரெனியூ பண்ண போயிட்டுருக்கேன். PUC சர்டிஃபிகேட்லாம் என்ன, அதை எப்படி ரெனியூ பண்ணணும், அது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கூகுள் மேப்ஸில் போய்ட்டு PUC சர்டிஃபிகேட் சென்டர் நியர் மீ அப்படின்னு சர்ச்சை கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட் வரும். எல்லாமே என்ன க்ளோஸஸ் சூன் போட்டிருக்கான். 6 மணி ஆல்ரெடி 5:50 ஆகிடுச்சா? ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, க்ளோஸஸ் அட் 9 PM. இங்கே போவோம். ஓகே, இங்கேருந்து 7 minutes ஃபைன், கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. இந்த மேப்பை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து 3 kilometers ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 6th சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு மைனர் சர்வீஸ் தான். ஐயோ, அந்த சர்வீஸு பில்லு கையில் கொண்டு வந்தோன்னே இல்லை, விட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டில் வந்து அவசரமாக கிளம்புறதுல பார்த்திங்கன்னா அந்த பில்லை வந்து வச்சுட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம், அந்த பில்லை நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் வந்து போடுறேன். ஸோ என்ன அப்படின்னா 6 சர்வீஸ்க்கு வந்து எனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க நெக்ஸானில் அப்படின்னா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா என்னோடய ஹெட்லைட் இருக்குது இல்லையா, ஹெட்லைட்டில் வந்து ஒரு கவர் ஒன்று வரும், ரவுண்டாக ஒரு கவர் இருக்கும். அதில் ஒரு கவர் வந்து மிஸ்ஸிங்.
அது எப்படி அது மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரில. நான் இதுவும் அது கழட்டவே இல்லை. ரன்னிங்கில் அது விழுந்துச்சா அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் 4 கவர் இருக்கும், 4 தனித்தனி ஹெட்லைட்டுக்கு 4 கவர் இருக்கும். ஸோ அந்த மிச்சம் 3 கவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக தான் ஃபிட் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவர் மட்டும் எப்படி கலண்டு விழுந்துச்சா இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரில. ஸோ அந்த கவர் வந்து ஒன்று மிஸ்ஸிங், ஹெட்லைட் கவர். அது மட்டும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சர்வீஸ் சென்டரில் கேட்டு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் எனக்கு இருந்த ஒரு இஷ்யூ. நெக்ஸானில் இது வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் வந்து சில இஷ்யூஸோடு போனேன். அதுக்கப்புறம் நான் போன எல்லா சர்வீஸுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு வந்து நெக்ஸானில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து வந்தது கிடையாது. அந்த வகையில் நெக்ஸானை வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அண்ட் ஆப்வியஸாக வந்து கார் மட்டும் சொல்ல முடியாது, ப்ராப்பராக அந்த காரை மெயின்டைன் பண்ணுற அந்த ஓனர்ஸுக்குமே வந்து அந்த கிரெடிட் வந்து போகணும். எனக்கு காரில் வேறு எந்த இஷ்யூமே இல்லை. சிம்பிளாக சர்வீஸ் சென்டரில் போய் இதை மட்டும் தான் சொன்னேன், வேறு எந்த இஷ்யூஸுமே வந்து சொல்லலை. ஸோ எந்த சர்வீஸ் சென்டர் போனேன் அப்படின்னா, யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா சர்வீஸும் மாதிரி எஃபிஎல் டாட்டா மாதாவரம் சர்வீஸ் சென்டர் தான் நான் வந்து போயிருந்தேன். ஆப்வியஸாக அவங்கள்ட்ட நல்ல சர்வீஸ் கிடச்சதுனால திருப்பி அவங்க நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து அவங்கக்கிட்ட போனது. ஸோ ஆஸ் யூஸ்வல் அமல்ராஜ் சாரை பார்த்து பேசினேன். அவர் யாருன்னா அங்கே உள்ள ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் சர்வீஸ். நான் வந்து மார்னிங் 10 o'clock கிட்ட போயிருந்தேன். ஆஃப்டர்நூன் ஒரு 4 கிட்ட எனக்கு வந்து கார் வந்து சர்வீஸ் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இது மைனர் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால எந்த விதமான ஒரு ஆயில் சேஞ்சோ இல்லை ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட்டோ வந்து இருக்காது. ஜஸ்ட்டு டாப்அப் பண்ணால் பண்ணுவாங்க, அதுவும் தேவைப்பட்டால் பண்ணுவாங்க. அண்டு ஜென்ரலாக பிரேக்ஸ் செக் பண்ணுறது அந்த மாதிரி பேசிக் செக்ஸ் மட்டும் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க வாட்டர் வாஷ் பண்ணி. ஸோ இவ்வளோ தான் வந்து மைனர் சர்வீஸு. அண்ட் இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா 5.5 6 கிட்ட ஆகும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் வந்து 5th சர்வீஸ் இங்கே தான் பண்ணேன், அப்போ வந்து மேஜர் சர்வீஸு ஏஎம்சி போட்டிருந்தேன். 6th சர்வீஸ் நீங்கள் வாங்க, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த காஸ்ட்டும் வராது, பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இந்த பார்த்து பண்ணிடலாம் அப்படிங்கிறது நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏஎம்சி போட்டவங்களுக்கு அந்த பர்டிகுலர் இயரில் நீங்கள் ஒரு மைனர் சர்வீஸ் போகிறீங்க அப்படின்னா சில சர்வீஸ் சென்டரில் அந்த மைனர் சர்வீஸை வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. ஓகே, ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. சில சர்வீஸ் சென்டரில் அது வந்து அப்ளிகபிள் ஆகாது, அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம போகிறதுனால நம்ம ரெகுலராக அவங்கள்ட்ட பேசி வச்சுருக்கோம், நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கன்னா நமக்கு வந்து பார்த்து பண்ணுவாங்க, ஒரு அட்லீஸ்ட் கம்மியான ரேட் வந்து போடுவாங்க அப்படின்னு நினச்சா நான் வந்து அவங்கள்ட்ட இதை சொன்னது. அவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா சரி ஓகே சார், நான் வந்து வெஹிக்கிளோட வாரண்ட்டி மிச்ச ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிவிட்டு சர்வீஸ் முடிக்கும் போது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் ஃப்ரீயாக இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்வீஸ் பண்ணதுக்காக ஒத்துக்கிட்டேன். சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் கஸ்டமர் லாஞ்சில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இந்த கேப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் பேர் வந்து கேசவன். ஸோ கேசவன் ப்ரோ, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய சாரி. ஏன்னா நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கேங்க இந்த ஃபங்க்ஷன் விஷயமாக சில வேலைகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேசவன் ப்ரோ வந்து 2-3 டே எனக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. நான் வந்து அதை கவனிக்கலை, லேட்டாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் பேக் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு வரல. அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவர்கிட்ட என்ன நம்ம சொல்லி சமாதானம் சொல்ல அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை. அதனாலே பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பி அவருக்கு வந்து கால் பண்ணலை. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் வந்து போக போக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். கேசவன் அப்படிங்கிற மீட் பண்ணேன். அது எப்படின்னா, நான் ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கேன் கஸ்டமர் லாஞ்சில். எனக்கு பக்கத்தில் ஆப்போசிட் சோஃபாவில் வந்து இவர் உட்காந்துருந்தார். என்கிட்ட வந்துட்டு ப்ரோ நீங்கள் சுஷில் ப்ரோ தானே, உங்கள் வீடியோஸ் நான் பார்ப்பேன் அப்படின்னாரு. இதை நான் வந்து சும்மா பெருமைக்காக சொல்லலை, உண்மையிலே நடந்தது. மாதாவரம் டாட்டா எஃபிஎல் கஸ்டமர் லாஞ்சில் கேசவன் ப்ரோ வந்து இந்த மாதிரி என்னை பார்த்து என் வீடியோவோட கையில் வச்சுருந்தார். ப்ரோ இப்போ தான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சர்வீஸ் வீடியோஸ் நல்லா இருக்குது, அதனால தான் உங்களுக்கு சரி எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் தான் எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரீட் பண்ணிவிட்டு அவரோட விஷயம் சொன்னார். அவரும் சர்வீஸ் தான் விட்ருக்காரு. ஏதோ ஒரு இஷ்யூக்காக அவர் வண்டியை வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து லைட்டாக வந்து ஃப்ரண்ட் பம்பரில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு போல். சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ராச்சஸ் இல்லை, பட் ஆஃப்டர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் வந்து இருந்திருக்கு. ஸோ இது ஒரு இஷ்யூவாக வந்து அவங்ககிட்ட சொன்னேன் ப்ரோ, அவங்க வந்து ரீபெயிண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம், ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, நானும் வந்துட்டேன், இனிமேல் தான் தெரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, பார்ப்போம் அப்படின்னாங்க. நம்மளோட பியூசி சென்டர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பியூசி சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு நான் வந்து இந்த vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கடை இருக்கான்னு தெரியலையே.
புகை கடை திறந்து தான் இருக்குது, பட் செக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சர்வீஸ் சென்டர் வருது பாருங்க. ஸோ இந்த பீஸ் சென்டர் பார்த்திங்கன்னா ஆள் இருந்தார் பக்கத்தில், பட் 5:30க்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து அந்த பியூசி வந்து ஒரு ஆன்லைனில் தான் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அந்த டேட்டாவை. அந்த வெப்சைட் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு 1/2 அன் ஹவர் ஆகும், ஆர் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இன்னொரு பியூசி சென்டர் நான் வந்து பார்த்தேன், அங்கேயும் ஒரு 8 வந்து செக் பண்ணிடலாம். சப்போஸ் அங்கேயும் இல்லை அப்படின்னா நம்ம வேறு வழி இல்லை, நாளைக்கு தான் எடுத்தாகணும். ஓகே, இங்கே ஸ்ரீதேவின்னு ஒன்று இருக்குது, இவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். ஆல்ரெடி க்ளோஸ்டு போட்டாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. லெட்ஸ் see. எனக்கு தெரிஞ்சு இதுவும் க்ளோஸ் ஆகிரும் தான் நினைக்கிறேன். ஒரு வெப்சைட் ஏதோ ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாரா, ஸோ மேக்ஸிமம் இந்த பியூசி சென்டரும் வந்து க்ளோஸாக தான் இருக்கும். பார்ப்போம். சப்போஸ் எனக்கு பியூசி சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ண முடியலன்னா இந்த vlog மட்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். டைம் ஆயிடுச்சு, 5:30 மணி தான் மேக்ஸிமம். எல்லா பியூசி சென்டர்லையுமே பார்த்தீங்கன்னா 5:36 தான் வந்து லாஸ்ட்டு க்ளோசிங் டைமாக போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதுவுமே வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். லெட்ஸ் see. இங்கே வந்து 500 மீட்டர் தான் போட்டிருக்காங்க, பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டிப்பாக. நமக்கு இது ஒரு முடிவு தெரியாமல் அடுத்து பேசுறதுக்கு மைண்ட் வராது. நம்ம ஆட்கள் எல்லாம் அவசரமாக தான் போவாங்க. நீ வண்டி எங்கேனாலும் வந்துக்கடா, நாங்கள் அவசரமாக போவோம், நீ வழி விட்டா விடு அப்படின்னு தான் போகிறாங்க. திங்க் திஸ் இஸ் இட். ஆனால் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், வெல்கம் பேக். வெற்றிகரமாக பியூசி சர்டிஃபிகேட் வந்து ரெனியூ பண்ணியாச்சு. ஆனால் இங்கே காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. நமக்கு வேறு வழி இல்லை, நாளைக்கு நம்ம பிஸியாக இருப்போம், டைம் கிடைக்காது நாளைக்கு வந்து எடுக்கிறதுக்கு. அதனால் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் வந்து பியூசி சர்டிஃபிகேட் தான் ரெனியூ பண்ணியாச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பியூசி சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். அந்த சேனல் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 200 ரூபா ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் போட்டிருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன். ஸோ என்னென்னா சர்டிஃபிகேட்லேயே வந்து 100 ரூபா தான் போட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அது வந்து பூந்தமல்லியில் ஒரு கடை, அந்த கடை இப்போ பர்மனெண்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சாரி, கடை இல்லை, டெஸ்டிங் சென்டர். ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் குன்றத்தூர் ஏரியா கிட்டே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். எங்கே விட்டேன் அப்படின்னா, நம்ம கேசவன் ப்ரோ வந்து வந்தார், மீட் பண்ணோம், பேசணும். என்னோடய வண்டி வந்து சர்வீஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. அந்த கேப்பில் அவருக்கும் சர்வீஸ் முடிஞ்சிட்டுன்னு தான் கால் வந்துச்சு. அதாவது ரீபெயிண்ட் வந்து பண்ணியாச்சு, நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாங்களாம். அதனால நானும் வந்திருக்கேன் ப்ரோ, இப்போ போய் வண்டியை போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே ப்ரோ, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்த பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணவே இல்லை. இப்போது யூஸ்வலாக நமக்கு வந்து ஒரு இடத்த பெயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஆப்வியஸாக தெரியும்ல. அது டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரில, பெயிண்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக அவங்க. அதுதான் வந்து உண்மை. நானும் போய் செக் பண்ணேன், அமல்டா சர்ட்டி அதை பற்றி பேசினேன். அங்குள்ள சர்வீஸ் எதிர வந்து இல்லை பண்ணியிருக்குன்னு தான் சொன்னாங்க. உள்ளே வந்து பாடி ஷாப்பில் தான் கேட்கணும், அவங்க உள்ளேருந்து வராங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி பாடி ஷாப்லேருந்து வராங்களாம், அவங்களுக்கு தான் தெரியுமா. பெயிண்ட் பண்ணியிருக்குன்னு இவங்ககிட்ட சொன்னாங்களாம், அதனால அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்களாம். இது என்ன கதைன்னு தெரில. நீங்களா யாருடா? ரொம்ப நேரம் பேசக்கப்போ இன்னொரு அக்ரி பண்ணாங்க அப்படின்னா, சரி ஓகே நாங்கள் வந்து திருப்பி ரீபெயிண்ட் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், பெயிண்ட்டே பண்ணல, நீங்கள் ரீபெயிண்டிங்க. சரி ஓகே, கஸ்டமர்கிட்ட கேட்டுடுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. நான் அவர்கிட்டே சொன்னேன், என்னோடய சேனல் குட்டி சேனல் தான், என்னோடய சேனல் வீடியோஸை பார்த்துட்டு கூட உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு வந்து சில பேர் வந்து வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் என்னமோ போய் சொன்ன மாதிரிலாம் இருக்கும்.
நான் என்னமோ இல்லாத ஒன்றை வந்து இந்த சர்வீஸ் சென்டரை தூக்கி பேசின மாதிரி ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து அமல்ராஜ் சார் சொன்னேன், சார் பார்த்து பண்ணுங்கள் சார், எனக்கு கேட்டிங்கன்னா இது வந்து பெயிண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டேன். ப்ரோ வந்து என்னோடய நம்பர் வந்து வாங்கிக்கிட்டாரு. ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்வீஸ் சென்டரில் இருந்தார். நான் வந்து என் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி பே பண்ணணும் இல்லையா, பில் பே பண்ணணும்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்தார். வந்து எவ்வளோ பில்லுன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், பில்லு வந்து 0 ப்ரோ, ஃப்ரீ தான் அப்படின்னாரு. அப்போல்லாம் சர்வீஸ் கொடுக்கும் போது நீங்கள் வந்து 5 ரூபா 6 ரூபா கிட்ட ஆகும்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஃப்ரீங்கிங்க அப்படிங்க. இல்லை ப்ரோ அதெல்லாம் ஃப்ரீ தான், நாங்கள் செக் பண்ணோம், ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணோம், ஃப்ரீயாக தான் அது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்லை வாங்கி பார்த்தேன். அந்த பில்லை நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு, அப்புறம் பிரேக்கு சிஸ்டம் செக் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 0 தான் போட்டிருக்காங்க. பக்காவாக வண்டி சர்வீஸு முடித்து கையில் கொடுத்துட்டாங்க. சர்வீஸை முடிச்சு கையில் கொடுத்தாங்க. எனக்கு எந்த விதமான இஷ்யூமே கிடையாது. அவங்க க்ளீனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க என் வண்டிக்கு பண்ண சர்வீஸ் ஆகட்டும், எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு இஷ்யூ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹெட்லைட்டோட கேப் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, அது இல்லைன்னு. அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபிக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. அது என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு இமேஜ் போடுவேன். நெக்ஸானோட ஹெட்லைட் கேப் அது கிடையாது, கண்டிப்பாக அது கிடையாது. யாரதோ டாட்டா காரோட ஒரு ஹெட் கேப்பு, அது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலை, பட் இட் டஸ் தி ஜாப். ஓரளவுக்கு அது வந்து ஃபிட் ஆகிடுச்சு, டைட்டாக தான் இருக்குது. ஸோ டஸ்ட்டு போகாமல் வந்து காப்பாற்றும், அந்த அளவுக்கு வந்து ஃபிட் ஆகிருக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்டேன் இதுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னா, இல்லை ப்ரோ காஸ்ட்லாம் இல்லை, ஃப்ரீ தான். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பழைய பிரேக் டவுனான வண்டி, ஃப்ளட்டில் போன அடிப்பட்ட வண்டியில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்த வண்டியில் வந்து இந்த கேப் வந்து ஃப்ரீயாக இருந்திருக்குமா இருக்கும், அதாவது சும்மா இருந்திருக்கும், அதை என் காரில் போட்டு விட்டாங்க போல் அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வண்டியை ஓட்டி பார்த்தேன், எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே கேசவன் ப்ரோ எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இப்போ தான் பஞ்சாயத்து வந்து ஆக்சுவலாக ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ரீபெயிண்ட் பண்ணி தாரேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து வண்டியில் ஏதோ பிரேக்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா இது ஒரு லாங்கான வீடியோவாக ஆகிரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜென்ரலாக ஓவர்வியூவாக சொல்கிறேன். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நான் கேசவன் ப்ரோவை தான் நேரில் கூப்பிட்டு வந்து பேசணும். பட் அது வந்து ஒரு லாங்கான ப்ராசஸ். அதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு வந்து டைம் கிடைக்கும், எந்த அளவுக்கு அவருக்கு வந்து டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஜென்ரலாக நான் வந்து சொல்லியிருந்தேன், என்ன இஷ்யூ ஆகிருக்கு அப்படின்னா, இவர் வண்டியை வந்து கொடுத்துருக்காரு சர்வீஸுக்கு. இவர் சொன்னது ஒன்று, ஆனால் அங்கே செஞ்சது ஒன்று. மேற்கொண்டு இவர் வண்டியில் வந்து இஷ்யூஸும் வந்து அவங்க வந்து புதுசாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிஸ்க் பிரேக் வந்து சரியில்லை, டிஸ்க் பேட் வந்து சரியில்லை, அந்த மாதிரி என்னமோ சொன்னார். காரில் வந்து பெயிண்டிங் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக இவரோட டோர் பேனல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு, கழட்டி வச்சுருக்காங்க. இவர் இமேஜஸ்லாம் எனக்கு அனுப்புதார். இவர் அனுப்புகிற இமேஜஸ் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்கு வந்து ஒரு இந்த பர்டிகுலர் சர்வீஸ் சென்டரை பற்றி ஒரு பேடான இமேஜ் வந்து மைண்ட்லேயே க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது நான் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து வீடியோஸாக போடுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து மைனர் சர்வீஸு ஃப்ரீயாக முடிஞ்சிருது. ஓகே, எனக்கு எந்த விதமான ஒரு காஸ்ட்டும் கிடையாது. மேஜர் சர்வீஸ்க்கு மட்டும் தான் காஸ்ட் ஆகுது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாமினலான ரீசனபிளான காஸ்ட் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து எல்லாமே வந்து குட் அப்படின்னு இருக்கும்போது என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு வர்ற இன்னொரு கஸ்டமருக்கு, இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு எப்படி இந்த மாதிரி சர்வீஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியும்? இதை நான் வந்து பர்சனலாக அவர் என்கிட்ட அனுப்பிச்ச இமேஜு, அவர் என்கிட்ட பேசின ஃபோன் கால் வச்சு நான் வந்து பேசுகிறேன். இதை வந்து அவருமே சொன்னார், ப்ரோ தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ பேசலாம் அப்படின்னு சொன்னார். பட் அப்போ நான் இருந்த சூழ்நிலை எனக்கு வந்து அதுக்கு டைம் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வந்து இப்போதைக்கு வேண்டாம் ப்ரோ, நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் பேசுங்க, அவங்க சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏதாவது தப்பு அவங்க சைடில் நடந்திருக்கலாம், மேபி அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் தான் வந்து அவரை சமாதானப்படுத்தி அங்கே வந்து திருப்பி சர்வீஸ் சென்டரில் பேச சொன்னேன். பட் இது வந்து அப்போ சரி ஓகே ப்ரோ, நான் பேசி பார்க்கேன், இவ்வளோ இஷ்யூஸ்லாம் இருக்குது, இவங்க எல்லாமே சொல்கிறாங்க ப்ரோ, என் வண்டியை வந்து கண்டம் பண்ணிட்டாங்க, நான் ஒன்று கொடுத்தேன், அவங்க வேறு மாதிரி கொடுத்தேன், அந்த மாதிரி கஸ்டமர் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி தான் என்கிட்ட வந்து பேசினார். பட் நான் வந்து அவரை கன்சோல் பண்ணி, இல்லை பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நம்பிக்கை கொடுத்து அனுப்பினேன். இதுக்கிடையில் நான் வந்து அமல்ராஜ் சருக்கு 2 டைம் கால் பண்ணேன், அவர் வந்து எடுக்கலை. ஸோ எதுக்காக அவர் எடுக்கலை, அவர் வேறு ஏதாவது வேலை இருந்திருப்பார், அதனால் அவர் வந்து எடுக்கலை. நம்ம வந்து இதில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி. ஓகே, நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான், நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நேரில் இருந்து பார்க்கலை.
ஸோ நான் வந்து உள்ளே போய் விழுந்து அவர்கிட்ட போயிட்டு ஏன் அப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி நான் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் திருப்பி அவருக்கு கால் பண்ணலை. அவர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் இந்த சர்வீஸ் சென்டரை பற்றி என்கிட்ட சொன்னாரே தவிர்த்து இந்த பெயிண்டிங் இஷ்யூவோடு சேர்த்து இந்த பிரேக்கு டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து வந்திருக்கு ப்ரோ, இது அவங்க தான் பண்ணியிருக்கானுங்க, அதை ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. என்கிட்ட இப்போ வந்து இல்லை இது வந்து நார்மல் வியர் அண்ட் டியர், நீங்கள் தான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ரூபா 8 ரூபா கிட்ட பில்லு போடுறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினார். நான் சொன்னேன் ப்ரோ இதுக்கு வந்து அவங்க சைடில் தப்பு பண்ணிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது, நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வெளியே வர ஏதாவது ஒரு மெக்கானிக்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக டிஸ்க்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அது பண்ணி தான் ப்ரோ ஆகணும், வேறு வழி இல்லை, உங்களுக்கு எப்படி ஃபீஸிபிளாக இருக்கோ பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இதுக்கிடையில் நான் வந்து இந்த ப்ரெக்னென்சி டெலிவரி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபோனை வந்து என்னால் எடுக்க முடியல. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரில. ஒரு நாள் மெசேஜ் வந்துச்சு, என்ன அப்படின்னா இமேஜ் அனுப்பிச்சிருந்தார், இந்த மாதிரி பெயிண்ட்லாம் வந்து உரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தார். அதாவது பின்ன ஒரு மாதிரி இந்த தோல் உறிஞ்ச மாதிரி, ஒரு காரில் வந்து ஒயிட் கலர் தோல் உறிஞ்ச மாதிரி, அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் உறிஞ்ச மாதிரி அந்த இமேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கு எதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஐடியாவே கிடைக்கல. நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, ப்ரோ இந்த மாதிரி எதனால் ஆகும்னு எனக்கு வந்து ஐடியா இல்லை, நீங்கள் வந்து வெளியே ஒரு மெக்கானிக்கிட்டோ இல்லை ஒரு பெயிண்டிங் கடையிலையோ போயிட்டு எந்த இஷ்யூ இருந்தால் இந்த மாதிரி பெயிண்ட் உரிகிற மாதிரி சினாரியோ வந்து வரும் அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டரில் வந்து என்னங்கிறத பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி ப்ரோ அப்படின்னு அவரும் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவரோட ஃபோன் கால்ஸ் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. இப்போ இந்த வீடியோவுக்கு நான் வந்து வந்துட்டேன். ஸோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா போடலாம். அது வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வேணுமா அப்படிங்கிறத வியூவர்ஸான நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த வீடியோவை பற்றி போடணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் கேசவன் ப்ரோவை ரீச் பண்ணி வித் ப்ரூஃபோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். பட் அந்த வீடியோ வருதோ இல்லையோ என்னோடய மைண்டில் டாட்டாவோட சர்வீஸ் சென்டர்ஸை பற்றி இருந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு. சிம்பிள், அதான் உண்மை, போயிடுச்சு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஏன்னா நான் வந்து ஒரு காமன் மேன், ஓகே, நான் எனக்கு ஏற்படுற சர்வீஸ் சென்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வந்து வீடியோஸாக போடுறேன். போட்டு அதனால் வந்து மக்களுக்கோ வியூவர்ஸ்க்கோ நெக்ஸான் ஓனர்ஸ்க்கோ இல்லை எந்த டாட்டாவோட ஓனர்ஸ்க்கோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்வீஸ் சென்டரை பற்றி எனக்கு வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் மிச்ச வியூவர்ஸ்க்கும் வருது அப்படிங்கிறத தான் நான் வந்து நம்பி நான் வந்து வீடியோ போடுறேன். பட் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற டவுட் வருது அப்படின்னா பார்ஷாலிட்டி பார்க்காங்களோ, இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரு, இவரோட வண்டியை நம்ம ஒழுங்காக பார்த்தா தான் நம்ம வேறு எந்த பிரச்சனையும் சிக்க மாட்டோம், இல்லைன்னா இவர் வந்து வீடியோவில் போடுவார், சோஷியல் மீடியாவில் போடுவார், தேவையில்லாத இஷ்யூ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட எனக்கு ஃபேவரபுளாக ஒரு சர்வீஸை பண்ணிவிட்டு மிச்ச கஸ்டமர்ஸ்க்கு வந்து டாட்டாவோட பல கதைகள் இருக்குது இல்லையா, சர்வீஸ் சென்டரில் மொக்க கேவலம் இந்த மாதிரி ஏமாத்துறானுங்க, ஸோ இந்த மாதிரி பின்பத்தில் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் வந்து வந்துருச்சு. அண்ட் அவர் சொன்ன சில விஷயங்களுக்கு அப்புறம் காரை வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸ் சென்டர்னு இல்லை, எந்த சர்வீஸ் சென்டர்லேயும், அதாவது டாட்டாவோட அத்தனை சர்வீஸ் சென்டரில் விடுறதுக்கான நம்பிக்கை தைரியம் எனக்கு வந்து வரலை. ஏன்னா நான் வந்து ரொம்ப இதுக்கு முன்னாடி கோகுலம் சர்வீஸ் சென்டரில் வந்து நான் வந்து விட்டுருந்தேன். அப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன், நான் விடுறது ஒரு பிரச்சனைக்காக விடுவேன் சர்வீஸ் சென்டரில், பட் இவனுங்க புதுசாக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி என் கையில் வண்டியை தள்ளி விட்ருவானுங்க. அதாவது வண்டியாக பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா இட்ஸ் நேச்சுரல், பட் இவனுங்க ப்ராப்பராக வண்டியை ஹேண்டில் பண்ணாமல் இவனுங்க ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணி வண்டியில் இருக்கிற மெக்கானிக்கல் பார்ட்ஸை டேமேஜ் பண்ணுறது, இன்டீரியரை டேமேஜ் பண்ணுறது, அழுக்கு பண்ணுறது, தேவையில்லாமல் டிலே பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வாப்போன்னு சொல்லிட்டேன், சாரி. பட் இது வந்து ஒரு நல்ல கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அதுதான் வந்து உண்மை. டாட்டா வந்து எவ்வளவோ இப்போ கார்களை வந்து ரொம்ப அட்வான்ஸாக விடுறாங்க, நிறைய காம்படிஷனாக வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணுறாங்க. நெக்ஸானே கூட இப்போ இன்னும் நல்லா அட்வான்ஸ்டாக வந்து கார் வந்து வந்துடுச்சு. அவங்களோட கர்வாகட்டும், அவங்களோட ஃப்யூச்சர் காரான டாட்டா அவின்யா எலக்ட்ரிக் கார்களாகட்டும். ஸோ டாட்டா வந்து என்ன தான் அவங்களோட கார்களை வந்து டெவலப் பண்ணி பெஸ்ட்டாக லேட்டஸ்ட் டெக்கோடு விட்டாலும் இந்த சர்வீஸ் சென்டரில் அவங்க வந்து ஒரு தலையிட்டு எல்லாம் ஒழுங்காக பண்ணுறானுங்களா இல்லையா, இல்லை ப்ராப்பராக ஒரு ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வச்சு அவங்களே நேரடியாக வந்து கஸ்டமர்ஸ், டாட்டாவோட சர்வீஸ் சென்டர் கூட போக வேண்டாம், டாட்டாவோட கஸ்டமர்ஸ் உங்கள் காரை யார் யார் வாங்கினாங்கிற டீட்டெயில் வந்து
கன்சர்ன் டீலர்ஸ் கிட்ட இருக்க போகுது. அப்ரோச் பண்ணி அந்த டேரெக்டாக அந்த கஸ்டமர்ஸை மீட் பண்ணி நீங்கள் கேட்கலாம், ஃபீட்பேக் வாங்கலாம், என்ன பிரச்சனை என்ன ஏது அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் டாட்டாவோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு இப்போ வந்து இந்த நெக்ஸான் நான் வாங்கியிருக்கேன், நல்ல வண்டி தான், ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கப்புறம் நான் டாட்டா கார் வாங்குவேனா அப்படின்னு என்கிட்ட இப்போ கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஆனால் டாட்டா ஹேஸ் தி பெஸ்ட் கார்ஸ் இன் தேர் லைன் அப். அவங்களோட பில்டு குவாலிட்டி ஆகட்டும், அவங்களோட ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், தே ஹாவ் தி பெஸ்ட் கார்ஸ். பட் சர்வீஸ் வந்து இன்னுமே வந்து ரொம்ப லேக் பண்ணாங்க தான் சொல்லணும். பட் இந்த ஓல்ட் சினரில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்போவும் நாளைக்கு அதே சர்வீஸ் சென்டருக்கு போனால் கூட எனக்கு நல்லபடி தான் சர்வீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வந்து என் வேலை முடியுது. ஸோ அதனால் வந்து திருப்பி நான் வந்து அங்கே போய் பண்ணலாமே அப்படிங்கிற யோசிக்கிற ஆள் நான் கிடையாது. நம்மளோட சேனலில் வந்து பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. இந்த மாதிரி ஃபேவரிசம் பண்ணி நமக்கு காரியாவதுப்பா ஒரு வீடியோ போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிற சேனல் இது கிடையாது. எனக்கு வந்து ஜென்யூனாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணோம். என்னோடய வீடியோனால ஒரு 4 பேர் வந்து பயன்பெறணும், அதான் என்னோடய மோட்டிவ். ஸோ அந்த இது இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கன்சர்ன் சப்ஸ்கிரைபர் வந்து நான் தற்செயலாக மீட் பண்ணேன், கடவுளாக பார்த்து அவரை என்னை மீட் பண்ண வச்சார். இந்த ஒரு இஷ்யூ ஒரு ஆகிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. பட் எனக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்க, என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு இந்த சர்வீஸ் சென்டர் ஏதாவது சர்வீஸ் சென்டரை நம்பி டாட்டாவோட சர்வீஸ்லாம் முன்ன மாதிரி இல்லைப்பா டெவலப் ஆகிட்டாங்க நம்பி அவங்க போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்புறம் நான் என் மூஞ்சை எங்கே கொண்டு வைக்க? அதுக்கு நானும் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி ஒரு கில்ட். அதனால் அது இனிமேல் நடக்காது. என்னோட 6th சர்வீஸ் தான் வந்து நான் டாட்டா சர்வீஸ் சென்டரில் பண்ண கடைசி சர்வீஸ். இதுக்கப்புறம் ஒரு மேஜர் சர்வீஸ் இருக்குது, அது வந்து ஜூன் மந்தில் வந்து வரப்போகுது. அந்த சர்வீஸ் வந்து கண்டிப்பாக நான் எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா, வெளியே உள்ள சர்வீஸ் சென்டர், அதாவது ப்ரைவேட் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது இல்லையா, அவங்ககிட்ட தான் நான் வந்து பண்ண போகிறேன். அது எங்கே பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேங்கிற டீட்டெயில்டாக அடுத்த ஒரு 7th சர்வீஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வரும். பட் இனிமேல் வெளியே ஒரு ப்ரைவேட் சர்வீஸ் சென்டரில் என்னால் ஒரு வேலையை பண்ண முடியலை, அவங்க வந்து இல்லை ப்ரோ இந்த டாட்டாவோட அத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போனால் தான் இந்த பார்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் நான் டாட்டா அத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போவேனே தவிர்த்து மிச்சபடி எக்காரணத்தை கொண்டும் ஒரு வாட்டர் வாஷ்க்கு கூட நான் அத்தரைஸ்ட் டாட்டா சர்வீஸ் சென்டர் எந்த சர்வீஸ் சென்டருமே நான் வந்து விசிட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வழியில ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். இது வந்து என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு. எனக்கு வந்து வண்டி வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து 2 இயர்ஸ் டிஃபால்ட் வாரண்ட்டி வரும், 1 இயர் எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி வாங்கியிருந்தேன். ஸோ 3 இயர்ஸ் இந்த ஜூன் 2025 என்னோட 3 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து முடியுது. இதுக்கப்புறம் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுற போகிறதும் கிடையாது, பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் பண்ண போதும் கிடையாது. இதுக்கப்புறம் எனக்கு வந்து வாரண்ட்டியை வச்சு நான் யோசிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் இனிமேல் நான் பண்ண போகிற எல்லா சர்வீஸுமே பார்த்திங்கன்னா வெளியே தான் கொடுத்து பண்ண போகிறேன். இந்த முடிவை நான் எடுப்பேன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. பட் காலத்தின் கட்டாயத்தில் என்னையும் டாட்டாவோட சர்வீஸ் சென்டர் மேலே பர்மனெண்ட்டாக காண்டாக்கி ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. டாட்டா ஓனர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டாட்டா கார்ஸ் வாங்கணுற என்ன உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 12 தடவையோ 13 தடவையோ கூட யோசிச்சுக்கிடுங்க. ஏன்னா அவங்க சர்வீஸ் வந்து இன்னுமே வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க வந்து கேமரா கொண்டு போனால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, கேமரா கொண்டு போகல நார்மலாக போனீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இது வந்து என்னோடய பர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம், பட் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, அதான் உண்மை. ஸோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கிடுங்க. நான் வந்து இனிமேல் எந்த சர்வீஸ் சென்டரும் போகப்பட கிடையாது, இனிமேல் வந்து வெளியே தான் பண்ண போகிறேன். ஸோ வெளியே நான் வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து சும்மா ஏதோ சர்வீஸ் சென்டர் போய் பண்ணல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கார் வச்சுருந்தேன், டட்சன் கோ அப்படின்னு ஒரு செம்மையான கார் ஒன்று வச்சுருந்தேன். அந்த கார் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சர்வீஸ் சென்டரே போனது கிடையாது, அதாவது அத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போனதே கிடையாது. அந்த கார் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், ரொம்ப டைட்டான டிராஃபிக்காக இருக்குது, மக்கள் பூரா ஹார்ன் அடித்து வெறுப்பேற்றாங்க. ஓகே, கொஞ்சம் இந்த இடத்த கிராஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி டட்சன் கார் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கார் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். அது ஒரு டைம் கூட அத்தரை சர்வீஸ் சென்டர் போனதே கிடையாது. அந்த காரை நான் ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா
நானே வந்து ஷெல் பங்க்கில் போய் ஆயில் மாற்றுவேன், அது ஒன்று. நானே அப்பப்போ அலைன்மெண்ட் வெளியே பார்த்துக்கிடுவேன். வண்டி ஏதாவது சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா லோக்கல் மெக்கானிக்ஸ் யார்ட்டையாவது காமிச்சு சரி பண்ணுவேன். ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுங்கிற ஐடியா வந்துச்சு அப்படின்னா பர்டிகுலராக ஒரு சென்டரில் நான் போய் பண்ணுவேன். அவங்க நல்லாவே பண்ணாங்க. இந்த கடைக்கு தான் அடுத்து வந்து டாட்டாவை கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுருக்கேன். புது கார் வந்ததுக்கப்புறம் அந்த சர்வீஸ் சென்டர் போகவே இல்லை. ஸோ அது என்ன இடம் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து அடுத்த vlog அடுத்த சர்வீஸ் அவங்க தான் பண்ண போகிறோம். அப்போ நான் இன்னும் தெளிவாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த டாட்டா நெக்ஸானோட 6th சர்வீஸ் வீடியோ வந்து இத்துடன் நிறைவடைகிறது. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். என்னோடய சில குமுறல்களை, என்னோடய சப்ஸ்கிரைபரோட சில குமுறல்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுதீஷ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் சொல்லியிருந்தேன், நம்ம இன்னும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் வந்து வரும், ஷார்ட்ஸும் வந்து போட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்த ஆதரவை இனிமேலும் கொடுக்கணும் என்று உங்களை அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ காரு சிட்டியில் ஓட்டுற மாதிரியே தான் வந்து பண்ணியிருப்பேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஃபீட்பேக்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவோட அடுத்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஷில். பாய்.